நான் வந்து நான் மட்டும் தான் வருவேன். எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன். என்னோட போர் திறமை என்னோட போர் திறமை எல்லாம் என்னோட போர் வீரர்கள்கிட்ட இருக்கு இல்லையா? அவங்க வேணுமா? இல்ல நான் வேணுமா? அப்படின்னு கேக்குறார். அதாவது அந்த படை பலம் வேணுமா? நான் வேணுமா? அப்படின்னு ட்விஸ்ட் பண்றார். அப்ப ட்விஸ்ட் பண்றப்போ துரியோதனன் சொல்றான், யோசிக்கிறான். இவனை அனுப்பிச்சதே சகுனி தான். அது அது வேற கதை. அவன் சகுனி யாரு? துரியோதனனுக்கு மாமா. அது வேற கதை. அது அப்புறம் வரலாம். அவன் வந்து சொல்றான், கிருஷ்ணர் கிட்ட சொல்றான், இல்ல இல்ல அப்படி சொல்றீங்களா? நீங்க வந்து போர் புரியலன்னா எப்படி? அப்படின்னு யோசிச்சுட்டு இருங்க அப்படின்னு இருங்க அப்படின்னு சொன்னானா, நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு, கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க வந்து தயங்குறீங்க. அப்பனா உங்க படைபலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் திருப்தியா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். கிருஷ்ணர் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தார். அப்போ அர்ஜுனனை கூப்பிடுறார். சொல்லு அர்ஜுனா, நான் மட்டும் வந்தா போதுமா? நான் வந்து எதையுமே ஆயுதத்தெல்லாம் எடுக்கவே மாட்டேன் அர்ஜுனா. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். உடனே அர்ஜுனன் சொன்னா, நீங்க எதுவுமே எடுக்க வேண்டாம். நீங்க என்னோட இருங்க போதும். உங்க அட்வைஸ் எனக்கு கொடுங்க போதும். நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இது எத்தனை பேர் சொல்லுவாங்க? மூளை மூளைதான். அவர் கடவுள். அவர் வந்து நின்ன இடத்துல எல்லாத்தையும் மாத்துவார் அப்படின்றத அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனா துரியோதனன் என்ன பண்ணான்? மானிட பதர். அவன் வந்து அவனுக்கு தேவையானது வாங்கிட்டு போயிட்டான். அதனால பெரியவங்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேசும். எங்க வேணாலும் பேசும். அவங்க ஒரு கண்ணு அப்படி காமிச்சா எதுக்கு காமிக்கிறாங்கன்னு தெரியணும். அதுதான் பிள்ளைங்களாகட்டும், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வளர்க்குறாங்க இல்லையா? நம்ம தாத்தா, நம்ம பாட்டி அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்க? அந்த கண்ணை எதுக்கு காமிக்கிறாங்க? கை எதுக்கு ஆட்டுறாங்கன்னு புரியணும். அதுதான். அதுல இருந்து தான் ட்விஸ்ட். ம்